நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள மேல் பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர். வயது மூப்பு காரணமாக ஆதரவற்ற நிலையில் மனமுடைந்து காணப்பட்ட சங்கர் இன்று சேலாஸ் அருகே காட்டேரி அணைக்கு சென்று தண்ணீரில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் சங்கரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர், புளியக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் இந்த வருடம் தக்காளி சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் தற்போது தக்காளி விலை 1 கிலோ 5 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் மண்டபத்தை காண பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் படகு சவாரி இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் படகு சவாரியில் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பற்ற முறையில் பயணம் செய்து வருவதாக சுற்றுலா பயணி ஒருவர் சமூக வலைதளங்களில் பதிவிட்ட வீடியோ வைரலாகி வருகிறது. ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் நடந்த கொலை வழக்கில் குற்றவாளி சங்கருக்கு ஈரோடு சார்பு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு மதுபோதையில் தனது தம்பி தினேஷை சங்கர் கொலை செய்ததால் மனோகரன் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் கருங்கல்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். தற்போது வழக்கின் விசாரணை முடிந்து குற்றவாளி சங்கருக்கு ஆயுள் தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதித்து ஈரோடு சார்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கோவை மாவட்டம் வால்பாறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் இயக்குவது பற்றியும் போக்குவரத்து விதிமுறைகள் பின்பற்றும் வழிமுறை பற்றியும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் வாகனங்களில் செல்லும்போது சீட் பெல்ட், ஹெல்மெட் உள்ளிட்ட உயிர்காக்கும் விதிமுறைகளையும் வாகனங்கள் இயக்குவது பற்றியும் தெளிவாக எடுத்துரைத்து பல கேள்விகளுக்கு சரியான பதிலளித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. திருவாரூரில் 2 சக்கர வாகனத்தில் சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்வதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் பேரில் போலீசார் நாராயணமங்கலம் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான முறையில் 2 சக்கர வாகனத்தில் வந்தவரை மறித்து சோதனை செய்ததில் சட்டவிரோதமாக 120 மது பாட்டில்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சுமார் 10,000 ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்து சுரேஷ் என்பவரை கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வெம்பக்கோட்டையின் முக்கிய பகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. அதில் துரோக பழனிசாமியின் துரோக வரலாறு என்று குறிப்பிட்டு ஒட்டப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சார பயணம் நாளை திருச்சியில் துவங்கவுள்ள நிலையில் அதன் ஆயத்த பணிகளை பார்வையிட திருச்சி கண்டோன்மெண்டில் உள்ள தனியார் ஹோட்டலிலிருந்து புறப்பட்ட தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் சி ஆனந்த் வழிவிடு முனீஸ்வரன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் விஜயின் மிக முக்கியமான பரப்புரை பயணம் வெற்றி பெற கோவிலில் விளக்கு ஏற்றி சிறப்பு வேண்டுதலில் ஈடுபட்டார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நாளை முதல் தனது பிரச்சாரத்தை தொடங்க இருக்கும் நிலையில் அவரது தொண்டர்கள் வரவிருக்கும் பணியிலும் பிரச்சாரத்திற்கான பணியிலும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் விஜயை வரவேற்பதற்காக பெரம்பலூர் நகர் பகுதி முழுவதும் சுமார் 200க்கும் மேற்பட்ட வரவேற்பு பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. அதில் எம்ஜிஆர், அறிஞர் அண்ணாவிற்கு நடுவில் விஜய் இருப்பது போன்ற பேனர் பேசும் பொருளாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள குருபீடத்திற்கும் ஆதிபராசக்தி அம்மன் கோயிலுக்கும் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் சக்தி கொடியேற்றுதல் நிகழ்ச்சி, அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் நிகழ்ச்சி மற்றும் 3ஆம் கால வேள்வி பூஜை ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வருகையை ஒட்டி அதிமுக சார்பில் பள்ளி வளாகத்தின் முன்பு வைக்கப்பட்டுள்ள பேனரால் மாணவ மாணவிகள் அவதியடைந்தனர். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரத்தை முன்னிட்டு வைக்கப்பட்டுள்ள இந்த பேனர் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் குருவிளாம்பட்டி கிராம மக்கள் தங்கள் பகுதியில் உள்ள சேதமடைந்த சாலையை சீரமைத்து தர வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டதால் உசிலம்பட்டி பேரையூர் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் சாலை அமைப்பது குறித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து மூலக்காடு நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை சாலையோரத்தில் நின்றிருந்த மக்னா யானை ஆக்ரோஷமாக தாக்கியதில் அரசு பேருந்தின் முன் கண்ணாடி சேதமடைந்தது. இதையடுத்து பேருந்து ஓட்டுநர் தொடர்ந்து ஒலி எழுப்பியதைத் தொடர்ந்து யானை வனப்பகுதிக்குள் சென்றது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மின்மாற்றி அருகே மின்சாரம் தாக்கி ஆண் காட்டெருமை உயிரிழந்த நிலையில் குன்னூர் பகுதியில் மின்தடை ஏற்பட்டது. இதனையடுத்து மின்மாற்றியை சீரமைக்கும் பணியில் மின்வாரியத்துறையினர் ஈடுபட்ட நிலையில் வனத்துறையினர் உயிரிழந்த காட்டெருமையை தகனம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் உட்கோட்ட காவல் சரகத்திற்கு அவசர எண் 100க்காக போலீசாருக்கு புதிய வாகனம் வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து மக்கள் 100 மற்றும் 112 ஆகிய எண்களில் அழைக்கும் போது போலீஸ் குழுவினர் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் சென்று வர முடியும் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் பெருஞ்சேரியில் 56 அடி உயர சிவலிங்க கோயிலில் மண்டலாபிஷேக பூர்த்தி விழா நடைபெற்றது. இந்த விழாவில் ஜெர்மனி, இத்தாலி, கஜகஸ்தான், லண்டன், ரஷ்யா உள்ளிட்ட 15 நாடுகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பக்தர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே சேலையூரில் கஞ்சா போதையில் கையில் பட்டாக்கத்தியுடன் ரகளில் ஈடுபட்ட இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சேலையூர் காவல் நிலைய போலீசார் ரகளில் ஈடுபட்ட இளைஞரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகராட்சி அழகாபுரி தெருவில் 16, 17 ஆகிய வார்டு பகுதி மக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு முன்னாள் நகரமன்ற தலைவர் சிவபிரகாசம், நகர்மன்ற துணைத் தலைவர் பழனிசாமி, திமுக நகர செயலாளர் மணி மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் இணைந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். மயிலாடுதுறை மாவட்டம் பட்டவர்த்தி பகுதி மக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் இணைந்து இளந்தோப்பு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நிரந்தர மருத்துவர் செவிலியர் நியமிப்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மறியலில் ஈடுபட்டவர்களுடன் மயிலாடுதுறை வட்டாட்சியர் சுகுமாரன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.